ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஒன் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட் நடக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க நாளையிலேருந்து. அண்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் ஆர்கனைசர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறேன் இந்த ஸ்ட்ராங் டோர்னமெண்ட்க்கு இன்வைட் பண்ணதுக்கு. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் தட். ரொம்ப நல்லது நம்ம கேமுக்கு. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டும் வந்து லைக் ட்ரெடிஷன் ஆயிடுச்சு, வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ ஸ்ட்ராங் டோர்னமெண்ட் நம்ம ஊரில் நடக்கிறது நமக்கு பெருமை தான். லைக் ஃபாரின்லேருந்து ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம ஊரில் வந்து அது நமக்கு நல்லது, நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி லைக் கிராண்ட் மாஸ்டர்ஸ் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆனந்த் சார் அண்ட் நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் அண்ட் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நிறைய நடக்கிறதுனால லைக் இந்த டோர்னமெண்ட்ஸ் நடக்கிறதுனால நிறைய சின்ன பசங்க வந்து நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. இன்னும் நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் உருவாக்க நல்ல வாய்ப்பு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நல்ல க்ரோத் இருக்குது உமன் செஸ்க்கும். இன்னும் இது அதிகம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த ரீசெண்ட் வேர்ல்ட் கப் ரிசல்ட் லைக் நம்ம இந்தியன்லேருந்து 2 பேருமே கோல்டு அண்ட் சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்து இன்னும் நிறைய கேர்ள்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக விளையாடுவாங்கன்னு. It's a strong tournament and I hope to give my best and like yeah. நான் என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? நான் எதுவும் பர்சனலாக பண்ணல. நான் ப்ரொஃபஷனலாக பிளேயர் நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். வைஷாலி இந்த மாதிரி விளையாடுறதே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். பிகாஸ் அவங்கள பார்த்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த மாதிரி கேர்ள் வந்து கேன் பர்ஃபார்ம் பண்ண இடத்துல. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் வந்து தே கேன் ஒன்லி பி அன் எக்ஸாம்பிள் அது. ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் 6லேருந்து 10 பிளேயர்ஸ் மாஸ்டர்ஸில் 10 பிளேயர்ஸ் சேலஞ்சர்ஸில். அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து 8 பேர் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 10 பிளேயராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் 2 செக்ஷன்லேயும். அண்ட் 2 செக்ஷன்லேயும் ப்ரைஸ் மணி வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஒரு ரெஸ்ட் டேவும் கூட இந்த தடவை. ஸோ 6லேருந்து 10th வர 3 மணிக்கு முதல் 5 கேம் நடக்கும். அண்ட் 11th வந்து ரெஸ்ட் டே. அண்ட் 12thலேருந்து 15th வர லாஸ்ட் 4 ரவுண்ட்ஸ் நடக்கும். மாஸ்டர்ஸில் ஃபர்ஸ்ட் சீட் அர்ஜுன் எரிகைசி அண்ட் சேலஞ்சர்ஸில் ஃபர்ஸ்ட் சீட் வந்து அபிமன்யு புராணி. ஸோ இப்போது லாஸ்ட் 2 இயர்ஸாக ஃபிரே சர்க்கிட்னு ஒன்று வந்திருக்கு. அதுலேருந்து கேண்டிடேட்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குகேஷ் வந்து 2023 அது வழியாக தான் குவாலிஃபை ஆகி கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை ஆகி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் குவாலிஃபை ஆகிட்டு அதை வின் பண்ணார். அண்ட் இந்த முறையும் மாஸ்டர்ஸில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபிடே சர்க்கிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ரேட்டிங் ஆவரேஜ் டூர்னமெண்ட் இருக்கிறதுனால. ஸோ அந்த வகையில் இட் கேன் ஹெல்ப் அண்ட் கான்ட்ரிபியூட். நான் வந்து போன தடவை மாஸ்டர்ஸ் சேலஞ்சர் செக்ஷன் ஆனேன் போன தடவை. ஸோ இந்த தடவை எனக்கு மாஸ்டர்ஸ் செக்ஷனில் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து கான்பாஸ்
கான்பாக்ஸ் தான் ஸ்பான்சர் இது ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஸோ நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்கேன். கண்டிப்பாக எடுத்திருக்கேன். நான் இப்போது பிஎல் ஓப்பன் ஜெயிச்சிருக்கேன். ஸோ இன்னும் கான்ஃபிடன்ஸ் நிறைய ஏறி இருக்குது. ஸோ அந்த இதோட இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கேன். போன வருஷம் சென்னை சேலஞ்சர்ஸ் வின் பண்ணிட்டு இந்த வருஷம் கான்பாக்ஸ் சென்னை மாஸ்டர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஆடுறேன். ஐ திங்க் இந்த மாதிரி ஈவெண்ட் ஃபஸ்ட் டைம் நான் ஆடுறது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஈவெண்ட். ஸோ அவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்காமல் நான் என் பெஸ்ட்டை கொடுத்து தான் பார்ப்பேன். இந்த வருஷம் லைக் ஃபீல்டே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் ஐ திங்க் டோர்னமெண்ட்டும் லைக் ரவுண்ட்ஸ் நிறையா லைக் 7 ரவுண்ட்ஸ்லேருந்து 9 ரவுண்ட்ஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ லைக் இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கிறது எனக்கு அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன். ஏன்னா இன்னும் நிறைய கேம்ஸ் ஆடலாம். Thank you.